ஸ்ட்ரென்த் இந்த வார்த்தை பற்றி பேசும்போது ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையோட ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க. சில பேருக்கு அவங்களோட படிப்பு, சில பேருக்கு அவங்களோட அழகு, சில பேருக்கு அவங்க கிட்ட இருக்க டேலண்ட்ஸ், இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையோட ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்ட்ரென்த்து தான் அவங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்னு நினைப்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள், பிளெஸட் இஸ் த மேன் ஹூ ஸ்ட்ரென்த் இஸ் இன் யூ. அதாவது எந்த ஒரு மனிதன் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையோட பலனாய் கொண்டிருக்கிறானோ அவன்தான் இருக்கிறதுல பெரிய பலவான், பாக்கியவான். ஏனென்றால் முதலாவது நம்ம பேசின அந்த மற்ற ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு பயன்படாமல் பிரோஜனம் இல்லாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்மளுடைய படிப்போ நமக்கு பயன்படாமல் போகலாம், நம்முடைய அழகு மாயமுள்ளது, அது மறைந்து போகும், நம்முடைய தாளந்துகள் கூட நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகலாம். ஆனால் எந்த ஒரு மனிதன் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையின் பலனாய் கொண்டு அவரையே சார்ந்து கொள்கிறானோ அவன் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எதை நீங்கள் சார்ந்து கொண்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களோட பலனாய் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கு அதை மாற்றிக்கொண்டு நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிற விஷயத்தை பின்பாக வைத்து கர்த்தரை உங்களோட வாழ்க்கையோட பிரதான பலனாய் நீங்கள் மாற்றும்போது கர்த்தர் உங்களை கூட ஆசீர்வதிப்பார். God bless you.